கொஞ்சம் எந்திரிக்கனே. அட உட்கார்ந்து கொஞ்சம் எந்திரிக்கனே. வழி விடுங்கனே. கொஞ்சம் விலக எடுத்து ஆடுவாங்க. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு பாருங்க. ஏன்னா தெய்வ நீதிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு. தெய்வம் நினைச்சாதான் தெய்வம். தெய்வம் நம்மள காக்கும். அது வெறும் கல்லுதான். பொண்ணு கேலி கிண்டல் பண்றவங்களுக்கு தெய்வம் பார்த்து கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாம் தெய்வ பக்தியோட தான் உட்கார்ந்து நிக்கிற நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனுஷனுக்கு மனுஷதான் உத்தாசை. கொஞ்ச நேரம் மத்தாக வழிபடுங்க. கரகத்தை எடுக்கணும். 7 கரகமும் உயிர் பண்ண விடுங்க. சாமி வந்து இருக்கட்டும். ஆதிவர தெய்வத்தை பிடிக்க வேணாம். தாயே என்னுடைய கை தொட்டு தலையேற பூங்கரகம். நாங்களா உறுதி போட்டு வாங்காம கீழே இறங்கி வந்துடக்கூடாது. ஆத்தா கீழே விழக்கூடாது. சாமி இட கரகத்தை தாயே ஆமா ஆண்கள் குடிக்க வேண்டாம். விட்டுருங்க. கரகத்தை எடுத்து ஆடுவாங்க. விட்டுருங்க. அது தாய். அது வரைக்கும் தான் சாமி வராத வரைக்கும் தான் அது வீட்டுல ஆடுங்க. அக்கா தங்கச்சி கட்டின மனைவி கரகம் எடுக்க ஆளுங்க வந்துருச்சுன்னா அது ஆத்தா. தாய்க்கு நம்ம பயப்படணும். யாரும் தொட வேண்டாம். வரட்டும் தாய் முத்துமாரி. கீழே விழுக வேண்டாம் சாமி. பொறுமை. அந்த அம்மா எழுப்பிடுங்கம்மா. போட்டு மிதிச்சு விடுவாங்க. எழுப்பிடுங்க. அம்மா அந்த பக்கம் நிக்கிற வேடிக்கை தூக்குமா அந்த அம்மாவை. தூக்குமா வேடிக்கை வைக்க. முன்னாடி நிக்கிற விலக கொச்சிக்காம தண்ணி கொடுக்க வேண்டாம். முகத்துல மட்டும் தண்ணி அடிச்சு விடுங்க. தண்ணி தான் அடிச்சு விடுங்க. நம்ம அக்கா தங்கச்சி சொந்தக்கார யாரு கீழே விழுந்தா பாப்போம்மா. மனுஷனுக்கு மனுஷன் தான் உட்காச. கொஞ்ச நேரம் ஒரு அன்பான வேண்டுகோள். தயவுசெய்து விலகுனே. கடைசி வரைக்கும் பாக்குறாங்க. பின்னாடி உட்கார்ந்து பாக்குறாங்க. கொஞ்சம் விலகிட்டு பாருங்க. அப்படியே கூட உட்காருங்க. கொஞ்சம் நேரம் விழா கவலையை நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஒதுக்கி கொடுங்க. கும்பல் ஒதுக்கி கொடுங்க. இதுக்கு நேரா நிக்கிறவங்க கொஞ்சம் விலகி வாங்க. இல்லைன்னா அங்கனே உட்காருங்க. கீழே உட்காருங்க. கீழே உட்காருங்க. அந்த நிக்கிற இடத்துல உட்காருங்க. கீழே இன்னும் தாயினுடைய நீதி சக்தி என்னென்ன கூட்டத்துல இருக்கு நிறைய இருக்கு. தாய் தெய்வம் இல்லாத இடம் ஏது? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ராமசாமி கோயில் விலங்க குடி விலங்க தெய்வம் இருந்தாத்தான் நம்ம மக்கள் மனுஷன் வாழ முடியும். கண்டிப்பாக தூணில இருப்பா, திரும்புல இருப்பா, ஆபத்துல வந்தா அந்த நேரம் வந்து காப்பான். சமயபுரந்து காக்கக்கூடியவன்றதற்காகத்தான் ஆத்தாளுக்கு சமயபுரத்தாள் என்ற பேர் ஆட்டியது. சமயபுரத்து முத்துமாரியருடைய பூங்கரகம். விட்டுருங்க சாமி. பாதாயி கொஞ்சம் விலகுனே. கோச்சிக்காம உன்னோட அங்காரம் அந்த புள்ள தாங்காது. பொறுமையா வரணும். விலகுனே. கோச்சிக்காம விலகுனே. அருமையான ஒரு ஒத்துழைப்பு. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. விலகுனே. கோச்சிக்காதீங்கண்ணே. கொஞ்சம் விலகுனே. இந்த கிளாஸுக்கு வாங்கண்ணே. ஆரவரப்படுத்தலாம். தவறு கிடையாது. கும்மி போடலாம், குடல சத்தம் போடலாம். ஆரவரப்படுத்தலாம். தவறு கிடையாது. ஏன்னா தாய்க்கு உயர்ந்தது ஆரவரம் தானே. ஒரு கோயில்ல 12 வருடத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாள் 48வது நாள் மண்டல அபிஷேகம். அந்த 48 நாளும் ஆலயத்தினுடைய வாசலில் இந்த குடவ சத்தம் கும்மி சத்தம் போடுவது எதற்காக? ஆத்தா கருவறையில் இருக்கக்கூடிய வேளையில கடும் கோபத்துல பெற்றிருப்பா. கடும் கோபம் கொண்டு ஆங்காரம் முங்கிட்டானா உலகம் தாங்காது. தாய் ஊர் அழிச்சு போடுவா. அதுக்காகத்தான் சாந்தமாகிறதுக்காக ஆத்தாளுடைய வாசலில் குடவ சத்தம் கும்மி சத்தம்